ஹலோ, வெல்கம் டு ஆப்ஷன் எச் கேம்பஸ். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் 12 எப்படி நிஃப்டி எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆச்சு அப்படின்றத பார்த்தோம். இப்போ 30th டே ஓப்பனிங்கான லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து நம்ம நிஃப்டியில் யூஸ்ஃபுல்லாக என்னோட ஓன் இண்டிகேட்டர் நான் கிரியேட் பண்ண இண்டிகேட்டர் எனக்காக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதை வச்சு நான் நெக்ஸ்ட் டே லெவல் எப்படி நான் ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? இது இன்னைக்கு நிஃப்டி ஓப்பனான டே, ஓப்பன் லைன். ஓகேவா? ஓப்பன் ஹை லோ அவ்வளோதான் ட்ராப். ஓப்பன் இது இன்னைக்கான ஹை. ஓகேவா? செக் பண்ணிக்கிறீங்க அப்படியே. தென் இன்னைக்கான லோ, இன்னைக்கான லோ, இன்னைக்கான லோ ரெட்ல முடிஞ்சிருக்கு. நாளைக்கு இது சப்போர்ட்டா ஆக்டிவ் ஆகணும், அதனால கிரீன்ல இருக்கு. இன்னைக்கான ஹை, நாளைக்கான ரெசிஸ்டன்ட், அதனால நான் ரெடிஷ் அதை பிங்க் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். தென் க்ளோசிங், இது வந்து ஸ்பாட் க்ளோசிங், இது டாட் டாட்டாக இருக்கிறது வந்து ஃபியூச்சர் க்ளோசிங். ஓகேவா? எப்பவுமே ஸ்பாட் க்ளோசிங்கை பார்க்கக்கூடாது, நமக்கு ஃபியூச்சர் க்ளோசிங் தான் முக்கியம். இது என்ன ஸ்பாட்டு ஃபியூச்சர் அப்படின்னா, ஏன் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம்ஸ் வந்து ஃபியூச்சரை வச்சு தான் ட்ரேட் ஆகுது. ஓகேவா? ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். க்ளோசிங் அப்படின்றது வந்து இந்த ஸ்பாட் நமக்கு தேவையே இல்லை. ஓகே, தேவையில்லை மீன்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடாதுல்ல, இது கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஆனால் முக்கியம் இதுதான். ஓகேவா? ஃபியூச்சர் எங்கே க்ளோஸ் ஆகுது அதுதான் முக்கியம். ஃபியூச்சர் எங்கே க்ளோஸ் ஆகுது எப்படின்னா, சேம் ப்ரைஸ், ஒரு ஸ்ட்ரைக்கோளுக்கு சேம் ப்ரைஸ் மோரோவர் ஈக்குவலண்ட்டாக எங்கே இருக்கோ பிலோ 50, அதுதான் நமக்கு க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ இதை நம்ம க்ளோசிங் ப்ரைஸாக கண்டுபிடிச்சிருக்கோம், 24,900. ஓகேவா? ஃபியூச்சர் இங்கே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபியூச்சராக சிந்தட்டிக் நெக்ஸ்ட் வீக்குக்கான ஃபியூச்சர், இது மந்த்லி ஃபியூச்சர். இந்த ஆரஞ்சு லைன் வந்து மந்த்லி ஃபியூச்சர். மந்த்லி ஃபியூச்சரோட வேல்யூ என்னன்றத இங்கேயே பார்த்துக்கலாம். 24,907 கிட்டத்தட்ட மந்த்லியும் வீக்லியும் ஈக்குவலாக இருக்குது. இருந்துமே நமக்கு வந்து இன்னொரு இந்த வர வீக் இல்லாமல் அடுத்த வீக் தான் மந்த்லி எக்ஸ்பைரி, ஆனால் இப்போவே நியராக இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம், வீக்லி ப்ரீமியம் வந்து வீக்லி ஃபியூச்சர் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போது அதே சார்ட்டில் நெக்ஸ்ட் வீக்கோட நான் இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் ஃபியூச்சர், நெக்ஸ்ட் வீக் சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து நமக்கு ப்ரீமியம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது டிஸ்கவுண்ட்டில் வந்து இப்போ ப்ரீமியமில் இருக்குது. தெரியுதா ஸ்பாட் எங்கே இருக்குது, ஃபியூச்சர் எங்கே இருக்குன்ட்டு? இப்போ நேற்று நம்ம வெறும் அதை வச்சு அந்த லாஸ்ட் டேவோட ஓப்பன் ஹை லோ வச்சு நம்ம இவ்வளோ டேட்டா எடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ இதை ஏடிஎம் ப்ரைஸா இதை மையமாக வச்சு இதோட ஸ்ட்ரைக்கை கம்பைன்டு ஸ்ட்ரைக் வச்சு கேல்குலேட் பண்ணி போட்ட லைன்ஸ் தான் இது. 1 2 3 4. ஓகேவா? அவ்வளோதான். இதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணி இந்த லெவலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணுறோம். இது வந்து இன்ட்ராடேக்கான லெவல்ஸ். ஓகேவா? இதுக்கு இடையில ப்ளே பண்ண போகிறது தான் இந்த வீக்லி ஃபியூச்சர் ஹை, மந்த்லி கேலண்டர் ஹை, வீக்லி கேலண்டர் ஹை, வீக்லி கேலண்டர் லோ, இதுக்குள்ளேயே தான் இருக்குது வீக்லி ஃபியூச்சர் லோ. இது வந்து நான் இண்டிகேட்டரில் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ரெண்டும் செப்பரேட்டாக காட்டுற மாதிரி இருக்கு. ரெண்டும் ஒரே வேல்யூன்றதால இங்கே பாருங்க, ரெண்டும் ஒரே வேல்யூன்றதால ஒன்று தான் காட்டுது நமக்கு. ஓகேவா? இதை கொஞ்சம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்ட ரெண்டு ஸ்ப்ளிட் ஆகி காட்டும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? தென் இந்த டாட் லைன் என்ன, இந்த டாட் லைன் என்ன அப்படின்றதுக்கும் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட நம்பர்ஸ் தான், ஒன்றும் இல்லை. அந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இருக்குல்ல, அந்த இன்புட்டோட தான் இது. இப்போ இதை வச்சு நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தென் இந்த லெவல்ஸ் எடுக்கிறது தான் பெரிய விஷயம் இல்லை, உங்களோட ஆப்ஷன் செயின்லேயே இருக்கும். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரைக்கோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இதான் முக்கியம். இந்த லைன்ஸ் 1 2 3 4, இந்த லைனில் வந்து நிஃப்டியோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். ஓகேவா? இன்னைக்கான ஹை நாளைக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகுது, இன்னைக்கு ஓப்பன், இன்னைக்கு க்ளோஸ், இன்னைக்கான லோ. ஓகேவா? இந்த 4 லைன் மட்டும்தான்
இது ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு பிளாட் ஆகிக்கும். இது வந்து என்எஸ்சி டேட்டாலேருந்து போய் எடுக்கலாம். இதெல்லாம் எப்படி எடுக்கணும், எப்படி டெரைவ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் ஒன்று ஒன்று பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.